தாப்பா நான் கேள்விப்பட்டேன். நியூஸை பார்த்தோன்னே நான் ஓடி வந்துட்டேன்ப்பா ஆர்ப்பாட்டத்துக்கு. 58 சேர்ந்த மகளிர் அணிங்கப்பா. உன் மேலே கையை வைக்கலாமா? எப்படிப்பா போன நீ ஜெயிலுக்கு? அந்த தற்கூரிங்க எல்லாம் பேசாதுதான் நீ பேசிட்டு நீ ஜெயிலுக்கு போகிறதுக்கு. எவ்வளோ நாட்டில் நடக்குது, இதெல்லாம் சிஎம் கண்காணிக்கலையா? நீ பேசுகிற வார்த்தைக்கு மட்டும் சிஎம் கண்காணிச்சிட்டாரா? திரிசாவை பேசாதவங்க யாருப்பா தமிழ்நாட்டில்? திரிசாவை எல்லாம் பேசுனாங்க, யாரும் பேசாதவங்க இல்லைப்பா. இதெல்லாம் எந்த ஊரில் அநியாயம்? இதுதான் மாற்றமா தமிழ்நாட்டில்? நல்ல மாற்றம் நடந்து இருக்குது. திமுகக்கு 75 வருஷமா பாரம்பரியமா இருந்த கட்சி இது. நேற்று முடிஞ்ச காலானுங்களுக்கு என்ன தெரியும்? பேசாததை பேசிட்டாங்களாமா? திமுக மகளிர் அணியும் சரி, இளைஞர் அணியும் சரி, இருக்கிற தலைவர்களும் சரி, யாருமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். திமுக கூட உயிரை கூட கொடுப்போம். நாங்கள் மீண்டும் நீங்க வந்துடுவீங்க. கொளத்தூர்ல பண்ணாங்க பாரு, மிஷனை வச்சு மாத்தி 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 போட்டு மிஷனு சரியில்லாத மிஷனை எடுத்துன்னு வந்துட்டு என் தளபதியை தோக்க வச்சது இல்லாத இளைய தளபதியை வர்ற ஜெயிலில் வைப்பாங்களாமா? இது எந்த ஊர்ல அக்கறம் அநியாயமாக்குது. கொளத்தூர் கோட்டையே இது பண்ணிட்டாங்க, திருட்டு ஓட்டு போட்டு. இவ்வளோ தூரம் நடந்துச்சு. அத்தை நாங்கள் விசாரணையில் வச்சு தோட்டு இது மாதிரியான கேள்விங்கள்லாம் இருக்கும்போது உதயநிதியை இது மாதிரி சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்களாமா? அவங்களுக்கு பயம் வந்துச்சு. 5 வருஷம் அவங்க ஆள மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நடுக்கம் வந்துச்சு. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டல கொளத்தூரில், அதனால அவருக்கு ஆட்டம் கூட்டுச்சு. அதனால திரிசாவை அவதூறாக பேசுனேன்னு திரிசா வந்து கேட்க வேண்டியது தானே இளைய தளபதிய. சிஎம்கே இந்த வேலை? சிஎம் இருக்கிற மக்களெல்லாம் பார்க்கணும். சிஎம் மக்களுக்கு என்ன கோரிக்கை இதெல்லாம் சிஎம் பார்க்காத இதை மட்டும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு சிஎம் தமிழ்நாட்டில். திரிசா வந்து நேரடியாக நின்று கேள்வி கேட்கணும். பேசுறதுக்கு அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுப்பாங்க. இதெல்லாம் தான் இது சிஎம்க்கு. எவ்வளோ பேர் அவதூறா பேசுகிறாங்க. இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாமே தான் நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். நல்ல மாற்றம்ப்பா. 5 வருஷத்தில் நல்லா வந்துடுவீங்க. தமிழக வெற்றி கொண்டானா வெற்றி கழகம் இவ்வளோ தூரம் இருக்குது. இதெல்லாம் நல்லா இல்லை. சிஎம் கண்ணுக்கு இந்த வீடியோ தான் நாங்கள் அனுப்பலான்னு இருக்கிறோம். ஆனால் எங்களை தொட்டிட்டீங்க. தமிழ்நாடு என்ன பொதுன்னு தெரியல. கதிகாலங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கதிகாலங்க போது பார். தமிழ்நாடு மக்கள் எங்களை தொட்ட வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோம். இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுதான் ஆரம்பம். முடிவு வரல, முடிவு வரல. என்ன நீங்க எங்களை தொட்டுட்டீங்க, இனி கேட்டுட்டீங்க. நீங்க ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. ஆரம்பம் நாளைக்கு சட்டசபை கூட போகுதுன்னு பட்ஜெட் எல்லாம் பாக்குறேன்னு தொட்டு இதனால இது மாதிரி பண்ணிருக்கீங்களா? தற்கொலை ஒண்ணுமே தெரியலமா. வேஸ்ட்மா, ஆட்சில உட்காந்து வேஸ்ட். ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஏன் திரிசா வந்து வீட்டுல வந்து பேசாதாமா, வெளியே வராத போனா? திரிசா கேட்க வேண்டியது தானே. சிஎம்கே அந்த வேலை மக்களை பார்க்கறதுக்கு தான் சிஎம் வந்துக்கிறாரு. ஏன் கோயிலுக்கு போவாத? கோபிஸ்திரியாது ரொம்ப கன்னிஸ்திரி பேல வீட்டுல வாக்குது. ரொம்ப கன்னிஸ்திரி வெளியே வராது பேல வந்து எங்க தளபதியை கேட்க வேண்டியது தானே. இளைய தளபதிய 2 பேரும் நாங்க பேசி முடிச்சுன்னு இருப்போம். வெளியவே வராது. இவர் ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாரு போல.
எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டுல எவ்வளோ பிரச்சனைங்க. டைம் சாப்பிட்டுட்டு 5 அடுக்கு டிஃபன்ல அஞ்சு அடுக்கு டிஃபன்ல சாப்பிட்டுட்டு நானா வேலைக்கு வரேன்னு இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது எங்களுக்கு. இதெல்லாம் யார் பாக்குறது? எங்க சின்ன எப்பவுமே மாறாது உதய சூரியன்.